எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பென்டனோட லைவ் ஆக்ஷன் ப்ராஜெக்ட் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் இதே மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். பென்டனோட லைவ் ஆக்ஷன் WBல ஆன் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நானே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வீடியோ போடுற நிலைமை எனக்கு வந்துருச்சு. எதுக்காக ஆரம்பிக்கணும், எதுக்காக அதை முடிக்கணும், முதல்ல எதுக்குடா அதை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி WB மேலே ஒரு செம கடுப்பு தான் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஸ்னைடர் டைம்லேருந்து டிசியில் பார்த்தீங்கன்னா டிசி மூவிஸே ஏற்கனவே எங்கள் ஒழுங்காக கொடுக்கலன்னு சொல்லிட்டு WB மேலே எல்லாரும் செமகாண்டில் இருக்கும்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டையுமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. எண்ட் ஆஃப் என் எரா அப்படின்னு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை காலங்களாக ஓடிட்டு வந்த வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நான் வீடியோ போடலான்னு நினச்சேன். பட் எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு விடுங்க, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும். பட் இப்போ பென்டனோட லைவ் ஆக்ஷனையுமே கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. ஏன்னா இதோட வேலை கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. லாஸ்ட் ஒரு டிகேடாகவே இதுக்கு இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் இன்னுமே எடுக்கல. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான வேலை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸ்டீவ் ரிச்சர்ட்ஸ் அண்ட் ஜோயல் சில்வர் என்ற 2 ப்ரொடியூசர்ஸ் தான் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதவே பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஜோயல் சில்வர் அவர் WB கூட சேர்ந்து பென்டனோட லைவ் ஆக்ஷன் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போயே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 2012 என்னாச்சுன்னு தெரியல. அவர் WB விட்டே விலகிட்டார். கிட்டத்தட்ட WBக்கும் ஜோயல் சில்வருக்கும் 25 வருஷம் நட்பு இருந்திருக்கு. அந்த நட்பை மொத்தமாகவே 2012 பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டாங்க. WB விட்டு ஜோயல் சில்வர் வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு 30 மில்லியன் பார்த்தீங்கன்னா பே அவுட்டும் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கும் போல் இருக்குது. பட் எதுக்காக அவர் விலகிறனாருன்னு இப்போ வரைக்குமே தெரில. ஆனால் படத்தோட ப்ரொடக்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது. அவங்க நினச்சிருந்தா பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களோட எடுத்து ரிலீஸ் பண்ணல. ஸோ இத்தனை நாளாக வச்சுக்கிட்டு இருந்ததுனால படத்தோட ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எக்ஸ்பயர் ஆயிருக்கு. அவர் ஸ்டீவ் ரிச்சர்ட்ஸே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரோட மூவி ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்திருக்காரு படத்தோட ரைட்ஸ் ஆக்சுவலி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ எகெயின் WB கிட்ட அந்த ரைட்ஸ் தான் இருக்குது. ஆனால் WB எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஆனால் இது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ப்ராஜெக்ட். 8 பில்லியன் அளவுக்கு பென்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை WB சரியாகவே யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வருஷம் சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை என்ன கந்தரகோலம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னே தெரியல. எனக்கு இப்போயே ஒரு மாதிரி பக்குன்னு பயமாகவே இருக்குங்க. ஒவ்வொரு டைம் லைவ் ஆக்ஷன் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லும் போது அது ஒரு பயத்தோட இவனுங்க படுற வேலை தான் இன்னுமே நமக்கு பிபி ஏற்றிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா என்னதான் இப்போ பென்டனை கேன்சல் பண்ணிட்டாலும் ஃபியூச்சரில் இது ப்ராஜெக்ட் வரதுக்கான ஐடியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். இதுக்கப்புறம் வருமா இல்லையான்றது அடுத்தது போக தான் தெரியும். சொல்ல முடியாது. அடுத்தது நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட ஒப்படைச்சாலும் ஒப்படைச்சிருவாங்க. இது மேபி நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட போக வாய்ப்பு இருக்கலான்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் அஃபீஷியலாக இப்போ அவதார் தி லாஸ்ட் பண்றோட சீசன் 2ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது. அவங்க கிட்ட பென்டன் அவங்க ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸாக எடுக்கிறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் பென்டன் என்ன கேட்டால் லைவ் ஆக்ஷன் சீரிஸ்லாம் வேணாங்க, எங்களுக்கு பட்டம் தான் வேணும். ஏன்னா ஆல்ரெடி அனிமேஷன் சீரிஸில் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இவங்க அதே விஷயத்தை திரும்ப லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்தாலும் எந்த ப்ரோஜனமே கிடையாது. இல்லை அவதார் தி லாஸ்ட் பண்ற எப்படி சீசனில் காமெடியாக இருந்ததை சீரிஸில் சீரிஸாக கூப்பிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி பென்டனையுமே சீரிஸ் ஆக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏற்கனவே பென்டனை ரீபூட் பண்ணுறேன்னு ஒரு கொலைப்படி பண்ணி வச்சுட்டு எல்லா ஃபேன்ஸையும் காண்டி கலப்பினாங்க. இப்போ எகைன் லைவ் ஆக்ஷனையும் கேன்சல் பண்ணி விட்டானுங்க. பென்டனுக்கு லைவ் ஆக்ஷன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி பென்டனுக்கு 2 லைவ் ஆக்ஷன் இருக்குது. ஒன்று ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம், இன்னொன்று ஏலியன் ஸ்வார்ம். பட் ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு அது தேட்டர் மூவி கிடையாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் டு டிவி மூவி தான். டிவி மூவி ரெண்டுமே கார்ட்டூன் நெட்வொர்க் டிவி சேனலுக்காக எடுக்கப்பட்ட படம். அந்த 2 படமும் அவ்வளோ மொக்கையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொக்கையாக இருக்காது. பட் ஒரு படம் குவாலிட்டிக்கு அது இருக்காது. டிவி சீரியல்ன்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த 2 படமுமே ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் படத்தில் ஏலியன்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக வந்தது தான். சீரிஸ் அனிமேட்டட் சீரிஸில் வந்த அளவுக்கு அந்த லைவ் ஆக்ஷன் படத்தில் அவ்வளோ ஏலியன்ஸ் இருக்காது. அந்த படத்தில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 2 படமும் சேர்த்து ஒரு படத்துலேயும் ஒரு 3-4 ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 டைம் தான் ஏலியன்ஸ் அப்பியர் ஆகிருக்கும். இந்த ஏலியன் ஸ்வார்மில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஐ திங்க் 3 டைம் தான் ஏலியன்ஸ் அப்பியர் ஆகிட்டு இருந்திருக்குமே. அதாவது பென்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஏலியனா ரொம்ப கம்மி டைம் தான் ஏலியன்ஸை காட்டியிருப்பாங்க. ஸோ பென்டனை நம்ம பார்க்க ஆசைப்படுறதே முக்கியமாக பென்டனோட செல்லிங் பாயிண்ட்டே அந்த ஏலியன்ஸ் தான். அது ஏலியன்ஸை பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த பென்டனையே பார்த்துக்கு ஜான்விக் படத்தை எப்படி நம்ம ஆக்ஷனுக்காக பார்ப்போம் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ பென்டனையுமே நம்ம ஏலியன்ஸ்க்காக அதிகமாக பார்த்துட்ருக்கோம். அதை விட்டுட்டு இவங்க என்னென்னமோ காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. பென்டனுக்கு பொட்டன்ஷியல் இல்லைனா பென்டனுக்கு லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் இருக்குது. அது ஒரு லைவ் ஆக்ஷன் படமாக எடுத்துகிட்டு வந்து செம்மையாக கல்லா கட்டலாம். அந்த ஐடியா ஏன் எங்களுக்கு தோண மாட்டேங்குது, இல்லை ஏன் பண்ண மாட்டாங்கன்னே தெரில. லைவ் ஆக்ஷனாக கொண்டு வரதில் பார்த்தீங்கன்னா நிறையவே சிக்கல் பிரச்சனைகள் இருந்தாலும் இதை ப்ராப்பராக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே கொண்டு வரலாம். பட் ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷனோ இல்லை ஒரு சம்திங் ஒரு கேமாக இருக்கட்டும், ஒரு அனிமேஷன் சீரீஸாக இருக்கட்டும், அது ஒரு புக்காக இருக்கட்டும், காமிக் புக்காக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே லைவ் ஆக்ஷனாக கொண்டு வரும்போது அது நிறைய சொதப்படை தான் செய்யுது ஒரு சில வருஷங்களில். பட் இப்போ ரீசெண்ட் வருஷங்களாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அந்த சீரீஸ் எடுத்து வச்சு இப்போ ஒரு படமாக வந்தது, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் இப்போ சீரீஸாக வந்தது நல்லாவே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன், ஸோ அனிமே அடாப்ட் பண்ணி வந்த ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது. ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. நல்லாவே இருந்துச்சு அந்த சீரீஸ். ஆக்சுவலி நிறைய விஷயங்களை லைவ் ஆக்ஷனுக்காக மாற்றிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாமே கரெக்டாக வந்து அந்த சீரீஸுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவங்க எதுவும் அதில் பெருசாக சொதப்பல.
அண்ட் கேம் வச்சு எடுக்கிற படங்களுமே பெருசாக போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. சோனிக் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணிட்டு இருந்துச்சு. அடுத்த வருஷம் கூட மைண்ட் கிராஃப்ட்டுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டு லைவ் ஆக்ஷன் ஆர் டு கேம் ஆக்ஷன் லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. அதுக்கெலாம் அந்தளவுக்கு ஒன்றும் சூப்பராக இருக்கிறது இல்லையே. முதல்ல அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம மைண்டாகவே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பென்டனை லைவ் ஆக்ஷன் அனிமேஷனாக பார்த்துட்டோம். இப்போ அனிமேஷன்லேயே நம்ம பெஸ்ட்டாக பார்த்துட்டு அது மாதிரி லைவ் ஆக்ஷன் எடுக்கும்போது நமக்கு அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. பென்டனை நம்ம அனிமேஷனில் பார்த்துட்டதுனால நம்ம அதை லைவ் ஆக்ஷனில் பார்த்தாலும் நமக்கு அது அந்தளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும். பட் அதை தாண்டி முக்கியமான விஷயம், அதை தாண்டியுமே நிறையவே விஷயங்கள் இருக்குது. அதில் மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான். ஸோ படத்தோட பட்ஜெட் அனிமேஷனும் ரொம்பவே கஷ்டம் தான். அனிமேஷனுக்குமே நிறைய பட்ஜெட் போட்டு தான் எடுக்கிறாங்க. பட் இப்போ உதாரணத்துக்கு இப்போ லைவ் ஆக்ஷன் படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்டர்ஸை முதல்ல எடுக்கணும். ஆக்டர்ஸை கேஸ்டிங் பண்ணணும். ஆக்சுவலி கேஸ்டிங்லேயே பிரச்சனை வரும். ஸோ ஒவ்வொரு ஆக்டரையுமே கேஸ்ட் பண்ணும்போது அந்த ஆக்டர் எத்தனை ஆக்டர் நடிக்கிறாங்களோ அத்தனை ஆக்டருக்கான சம்பளம், அத்தனை ஆக்டர்ஸ்க்கான காஸ்ட்டு, சப்போஸ் உள்ள ஏதாவது பெரிய ஆக்டர் வந்தாங்கன்னா அதுக்குமே செலவு அதிகமாகும். அதே மாதிரி ஆக்டர்ஸோட சம்பளன்றதையும் தாண்டி செட்டு போடுறது, அந்த செட் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் அவங்களுக்கான காஸ்டியூம், அந்த லொக்கேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இதில் செலவு ஐட்டங்களுமே நிறையவே இருக்குது. அண்ட் கேஸ்டிங்னு சொல்லும் போது எகைன் கேஸ்டிங்லேயே பிரச்சனை வருங்க. ஏன்னா இப்போ ஒரு ஆக்டரை கேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் எக்ஸாக்ட்லி அந்த அனிமேஷன் கேரக்டரோட அந்த வைபை பிடிக்கணும். அந்த அனிமேஷன் கேரக்டரை அவர் முழுசாக உள்வாங்கி நடிக்கணும். அப்போ தான் அந்த கேரக்டரை நமக்கு பார்க்க என்ஜாயபுளாக இருக்கும். எகைன் ஒன் பீஸ் அந்த லூஃபி கேரக்டர் ப்ளே பண்ணவர் பார்க்கும்போதே தெரியுது அந்த கேரக்டரை ரொம்பவே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி கரெக்டாக அவர் வைபை பிடிச்சி நடிச்சிருக்காரு. அதனால தான் அந்த கேரக்டர் இன்னுமே நமக்கு நிற்கிது. அதனால தான் அவர் நடிக்கும் போது கூட நம்மளால் அதை ஏற்றுக்க முடிஞ்சு. ஸோ கேஸ்டிங்ன்றது ரொம்பவே முக்கியம். அண்ட் இப்போ தாங்க ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன், ஒரு கூடுதல் தகவல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்த நியூஸ் வந்துட்டு crocodile, அதாவது ஜோ மேக்னிலோ, இந்த ஆக்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இவர் தான் ஸ்பைடர்மேன் படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த ஃப்ளாஷ் என்ற கேரக்டராக ப்ளே பண்ணி அடி வாங்கிட்டு போனவர். அண்ட் இவர் தான் பார்த்தீங்கன்னா டிசியில் டெத்ஸ்ட்ரோக் கேரக்டருமே ப்ளே பண்ணதுங்க. ஆக்சுவலி ஸ்னைடரோட யூனிவர்ஸில் டெத்ஸ்ட்ரோக் கேரக்டராக ஜோ மேக்னிலோ தான் வரதான் இருந்துச்சு. ஒரு சின்ன சீன் கூட நடிச்சிருந்துருப்பார். பட் அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸே கேன்சல் ஆகிடுச்சு. இவருமே அந்த ரோல் பெருசாக கிடைக்கல. பட் பென் அஃப்லெக் பேட்மேன் வர்சஸ் இந்த ஜோ மேக்னிலோ டெத்ஸ்ட்ரோக் செம்ம ஃபேஸாக இருந்திருக்கும். அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல கேஸ்டிங்கை வச்சுக்கிட்டு ஃப்ராடு கார்பாங்க ஏமாற்றிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டெத்ஸ்ட்ரோக்கும் பேனுக்கும் சேர்ந்து ஒரு படம் வரப்போகிறதா கேள்விப்பட்டேன். இது என்ன மாதிரி ஐடியான்னு எனக்கு தெரியல. தேவையான விட்டு தேவையில்லாதெல்லாம் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஐ திங்க் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக டெட்பூல் அப்படின்னு படம் வந்துச்சுல, அதே மாதிரி நம்ம ஒரு படம் எடுக்கணும்டா, அதில் என்னென்ன இருக்குது அதே மாதிரி பார்த்து 2 கேரக்டரை போட்டு படம் எடு அப்படின்ற மாதிரி. அதாவது டெட்பூலே பார்த்தீங்கன்னா டெத்ஸ்ட்ரோக்கு காப்பி அடிச்ச கேரக்டர் தான். காப்பி அடிச்சவனே பாஸ் ஆகிட்டான். இங்கே நம்ம ஏன்டா ஒரிஜினல் வச்சுக்கிட்டு இதாக இருக்கணும். டெத்ஸ்ட்ரோக்கை வச்சு அவங்க ஒரு படம் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கூடவே பேனக்கை சேர்த்துருக்காங்க. மேபி அந்த டெட்பூல் மாதிரி ஒரு படம் எடுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்களா. ஆனால் பேட்மேன் இல்லாமல் இவங்க 2 பேர்த்த வச்சு படம் எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா டெட்பூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்துட்டு ஒன்று முட்டா பீஸு, இன்னொன்று முரட்டு பீஸுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் டெத்ஸ்ட்ரோக் அண்ட் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேருமே கொஞ்சம் மொரட்டு பீஸுங்க தான். அண்ட் டெத்ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ஒரு செம புத்திசாலி, 90% அவரோட பிரெயினை யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். இந்த பக்கம் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மைண்ட்லெஸ் மான்ஸ்டர். அதுவும் அந்த வெனம்ன்ற ட்ரகெல்லாம் எடுத்துட்டானா கிட்டத்தட்ட அவன் மைண்டே லாஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆயிடுவான். அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர். இவங்க 2 பேர்த்த வச்சு என்ன படம் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. சாரி, நான் டாப்பிக்கை விட்டு எங்கேயும் வெளியே போயிட்டேன். எதோ ஆரம்பித்தோம் கேஸ்டிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா சரி, அதை முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அண்ட் இதில் டைம் கன்ஸ்ட்ரெயிட்டுமே நிறைய இருக்குது. டைம் கன்ஸ்ட்ரெயிட் அண்ட் ஆக்டர்ஸோட ஏஜுமே இருக்குது. இது ஒரு முக்கியமான டைம் கூட பிரச்சனைலாம் வச்சுக்கோங்களேன். அந்த ஆக்டரை வச்சு அப்போ அந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னா மேபி அந்த ஆக்டர் வேறு ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்கலாம், வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே எல்லாரோட கால்ஷீட் இருக்கும்போதே அந்த படத்தை எடுத்து கரெக்டாக முடிக்கணும். 2வது அந்த ஆக்டர்ஸ்க்கு வயசாகிறது. இப்போதானத்துக்கு ஒரு ஆக்டர் சின்ன வயசில் கேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வளர்கிற வரைக்கும் அவங்க அந்த கேரக்டரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அனிமேஷன்லேயும் கார்ட்டூனு இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கேரக்டர்ஸ் ஒரே வயசில் தான் இருக்க போகிறாங்க. பட் அதே லைவ் ஆக்ஷன் கூட்டிகிட்டு வரும்போது அந்த வயசாகிறதுன்றது நமக்கு அந்த ஆக்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், நம்ம ஹியூக் ஜாக்மேன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்குமே 2 பேரும் தோர் அண்ட் வூல்வரினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆக்டர்ஸ் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி ரொம்ப டிமாண்டிங்கான ரோலு. 2 பேர்த்துக்குமே 6 பேக் வச்சுட்டு 2 பேருமே பல்காக பயங்கரமாக தான் இருப்பாங்க. ஆனால் 2 பேருக்கும் அந்த ஆக்டர்ஸ் 2 பேர்த்துக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வயசாகிடுச்சு. அவங்களே ஒரு சென்ட்ரியல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டருக்காக உடம்பேத்துறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது உண்மைதாங்க. ஏன்னா இப்போ அவங்க 2 பேருக்குமே ரொம்பவே வயசாகி போச்சு. அவங்க எங்கேஜில் அந்த கேரக்டரை ப்ளே பண்ணதுக்கும் இப்போ கேரக்டர் அந்த ப்ளே பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அவர் சின்ன வயசில் அந்த ஆக்டர் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தார். பட் இப்போ அவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. இந்த டைம்லேயும் அந்த கேரக்டரை அவர் ப்ளே பண்ணணுன்னா அவருக்கு அது ஃபிசிக்கலி ரொம்ப கஷ்டம். என்ன தான் இப்போல்லாம் டிஏஜிங் டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாலும் அண்ட் வயசாகிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க ஃபேஸ்லேயே தெரியும்.
என்னதான் இப்போ டிஏஜிங் டெக்னாலஜி எல்லாம்னு சொல்லிட்டு வந்துட்டாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை அவங்க இயர்லி ஏஜில் எப்படி ப்ளே பண்ணாங்களோ அதே மாதிரி ப்ளே பண்ணுறது இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னதான் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமைஞ்சிட்டாலும் முக்கியமான விஷயம் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான். ஆக்சுவலி பெரிய பிரச்சனையே இங்கே தான் வருது. என்னதான் மற்ற விஷயம்லாம் செட் ஆகிட்டாலும் கதை நல்லா இல்லைனா எந்த படமே பார்த்தீங்கன்னா பெருசாக எடுபடாது. அதுலேயும் முக்கியமாக இந்த சீரீஸு, அந்த கேம்ஸு, இந்த சீரீஸ் எல்லாம் முதல்ல இந்த கேம்ஸு அனிமேஷன் எல்லாம் லைவ் ஆக்ஷன் எடுக்கிறதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனையே தான். ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய கதை. உதாரணத்துக்கு இந்த அவதார் தி லாஸ்ட் ஐம்பெண்டர் எடுத்துக்கோமே, அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா புக் ஒன் வாட்டர்ன்றது 20 எபிசோடு இருக்கும். ஸோ ஒரு எபிசோடு 20 நிமிஷம்னா கூட 20 எபிசோடுக்கு ஒரு 6 மணி நேரம் 40 நிமிஷம், ரவுண்டாக 7 மணி நேரம்னே கூட வச்சுக்கோங்களேன். 7 மணி நேரம் கதையை 2.5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் படத்துக்குள்ளே சொல்லணும். ஸோ எவ்வளோ விஷயத்தை எடுக்கணும், எவ்வளோ விஷயத்தை கட் பண்ணணும், எவ்வளோ சுருக்கணும். ஆனால் அங்கே தான் பிரச்சனையே வருது. ஏன்னா ஒரு சில கேரக்டர்ஸை தூக்கிடுவாங்க, ஒரு சில சீனுங்களெல்லாம் தூக்கிடுவாங்க. ஆனால் அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கேரக்டர்ஸோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அது எல்லாமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அதனால தான் சீரிஸோட எண்டில் அந்த கேரக்டர் நமக்கு என்ன சகசம் பண்ணாலும் நமக்கு அதை கரெக்டாக ஏற்றுக்க தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு கேரக்டர் டெவலப் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸுமே அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் படம்னு வரும்போது இல்லை எல்லா கேரக்டர்ஸையும் இந்த சீன்ஸ்லாம் நிறைய வெட்டி தூக்கிடுறதுனால நமக்கு அது பார்த்திங்கன்னா அது பெருசாக ஃபீல் ஆகிறதே கிடையாது. அதுதான் இந்த அவதார் தி லாஸ்ட் ஐம்பெண்டரோட அந்த படத்துலையுமே நடந்துச்சு. பட் சீரிஸ் அது நடக்கல. அதை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் சீரிஸுமே கிட்ட ஃபஸ்ட் எபிசோடில் ஆரம்பித்து ஆர்லாங் பார்க் வரைக்கும் ஒரு 45 எபிசோட பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் சீரிஸ்குள்ளே சொல்லியிருந்திருப்பாங்க. ஒன் பீஸ் சீரிஸ்லாம் அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. அது ஷார்ட்டாகவே சொல்லி முடிச்சிடலாம். இன்ஃபேக்ட் ஷார்ட்டாக போக வேண்டிய சீரிஸ் தான் இது. ஒன் பீஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன் பீஸில் இருக்கிறவங்க ஒரு எபிசோடை முடிக்க வேண்டிய ஃபைட்டை அதையே 4லேருந்து 5 எபிசோடுக்கு இழுப்பாங்க. ஒன் பீஸ் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறது தான் உங்களுக்கே தெரியும். ஒரு எபிசோடில் முடிக்க வேண்டிய ஃபைட்டை 4லேருந்து 5 எபிசோடுக்கு இழுப்பாங்க. அந்தளவுக்கு இழுவையாக இருக்கும். அதுபடி பார்க்கும்போது லைவ் ஆக்ஷனில் எடுக்கிறதுன்றது ஸ்பீடாக எடுத்துகிட்டா ரொம்ப அது ஈஸியாகவே முடிஞ்சிடும். சீரீஸ்லாம் அந்தளவுக்கு சேஞ்சஸையுமே பக்காவே பண்ணியிருப்பாங்க. இதே விஷயத்தாங்க கேம்ஸ்க்கும். கேம்லேயுமே வந்துட்டு ஒரு கேம் பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் போகும். சில நேரம்லாம் கேம் பிளே வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும். லைக் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான ஸ்டோரி மாதிரி ஒரு 1 ஹவருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி இருக்கும். ஆனால் அது ஒரு தேட்டர் மூவியாக 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கணும்னா நிறைய விஷயங்களை ஆட் பண்ணணும், எடுக்கணும். அதே மாதிரி ஒரு சில கேம்ஸ்லாம் இப்போ வர நிறைய கேம்ஸ் பார்த்திங்கன்னா 18 மணி நேரம் 20 மணி நேரம் இருக்கிற கேம் பிளேலாம் இருக்குது. ஸோ அவ்வளோ லென்த்து கேம் பிளேவை அந்த ஃபைட் சீன்ஸ், முக்கியமாக நம்ம ஃபைட் சீன்ஸை தான் நம்ம ப்ளே பண்ணுவோம். மிச்சம் இருக்கிற கட் சீன்லாம் எல்லாம் சேர்த்தா கூட அதெல்லாமே பெரும்பாலும் சீரியஸாக எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த படமாக எடுத்தால் நிறைய விஷயங்களை வெட்ட வேண்டியது இருக்கும். நமக்கு அது சுத்தமாக புரியாது. அந்த ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேவை கரெக்டாக கட் ஷாட் பண்ணுறதுலையும் சரி, அதை கம்ப்ரெஸ் பண்ணுறதுலையும் சரி, அதுவுமே ரொம்ப முக்கியம் ஒரு லைவ் ஆக்ஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. பென்டன் லைவ் ஆக்ஷன் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள். அண்ட் பென்டன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்றதையும் கீழே நம்ம வீடியோவில் ஒரு கமெண்ட்டை போட்டு லைக்கை தட்டி விட்ருங்க. கூட வந்துட்டு ஒரு பென்டன் ஃபேன்ஸ் எல்லாம் லைட்டாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் நான் ஏதாவது விஷயம் மிஸ் பண்ணுறேன்னா ஏதாவது தப்பாக சொன்னால் நீங்கள் கீழே சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.